இல்லை கையால் செய்யும்போது ஒரு ஒரு லட்சுமி முகத்தை நம்ம வந்து செதுக்குறோம்னு சொன்னால் கையால் செய்யும்போது ரொம்ப நேர்த்தியாக வரும். அந்த அளவுக்கு நேர்த்தி வந்து மிஷினில் வராது. ரெண்டாவது ஒரே பொருள் நம்ம 100, 1000, லட்சம் எவ்வளோ டிசைன் பண்ணிக்கலாம். கையால் செய்யறது ஒன்று தான் செய்ய முடியும். மறுபடியும் இன்னொன்று செய்தோம்னா அதே பொருட்களில் செய்தால் கூட கொஞ்சம் மாற்றம் வந்தது அதில். ஏன்னா கையால் செய்கிறது. அதனால் எப்பவுமே அந்த கையால் செய்கிறதுக்குன்னா தனி வேல்யூ எப்பயுமே உண்டு. சரிங்க சார், இப்போ நம்ம திருப்பி இந்த பில்லுக்கே வரேன். இந்த இந்த ஒரு பில்லுல இந்த 2976 ரூபா சொல்றீங்க இல்லையா, இதுல இந்த பொற்கொள்ளருக்கு எவ்வளவு பைசா போகும்? எவ்வளவு எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு 35% அவர் போகும். 35%. மீதி அப்போ 65 to 70% மறுபடியும் நிர்வாக செலவு, அதுக்கப்புறம் லாபம். ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு நிர்வாக செலவு இருக்கு. நிர்வாக செலவுனா என்னென்னலாம் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அந்த ஊழியருக்கு சம்பளம் இருக்கு, அந்த கடைக்கு வாடகை இருக்கு, இது எல்லாமே இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாமே அதில் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவருக்கு வந்து லாபம் இருக்கு. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 15% 20% கூட தான் வந்து ஒரு வாடிக்கையாளரும் வந்து ஒரு நகையை இல்ல வாங்கும்போது 15 20 இல்லைங்க, ஒரு 12 13%